ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம்னா, ஐடென்டிட்டி, அடையாளம். நம்ம யாரு? உண்மையிலே எது நம்ம ஐடென்டிட்டி? நம்ம உடம்பா? நம்ம மெமரிஸா? நம்ம மனசா? நம்ம எத வச்சு ஒருத்தர அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? முதல்ல நம்ம ஒருத்தவங்களோட உடம்ப வச்சு, அவங்களோட அப்பியரன்ஸ வச்சு, இவங்க தான் இவங்க அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கூட பழகுவோம். ஆல்ரெடி நம்ம அவங்க கூட பழகி நம்ம சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வச்சிருப்போம். அது பொருந்துதான்னு பார்ப்போம். ஸோ, அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்காங்களான்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி வச்சு அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒருத்தர இவங்க தான் இவங்க அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறோம். இந்த உடம்ப தாண்டியும் அப்ப நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரே உடம்புல இருந்தாலும், அவங்க வேற மாரி பிஹேவ் பண்றாங்கன்னா, நம்ம அவங்கள ஸ்ட்ராங்கா கவனிச்சுமே இருப்போம். ஆ மேம்போக்கா வந்து இவங்க தான் இவங்க, இப்படிப்பட்ட ஆளு தான் இவங்கன்னு கூட நெனச்சிருக்க மாட்டோம். நம்ம ஒருத்தவங்கள ஆழமா கிரகிச்சு, புரிஞ்சு இருந்திருப்போம். காலப்போக்குல நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு மேல அவங்கள சந்திக்கும்போது, அது எதுவுமே அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா, இயல்புல நம்மளால அத ஏத்துக்க முடியுமா? அது அவங்க தான் அப்படி நம்மளால இன்னமும் நெனைக்க முடியுமா? இது நம்ம மூளையோட குறைவான செயல்திறன்னு சொல்றதா? எப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆள நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியல. நம்ம வந்து மேம்போக்கா தான் ஒருத்தர கவனிச்சிருக்கோம்னு நெனச்சு, இது நம்ம மூளையோட பிரச்சனைன்னு நெனச்சுக்கிறதா? இல்ல மத்த மனுஷங்க வந்து காலப்போக்குல மாறக்கூடியவங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? என்னதான் மாறி போனாலும் சில விஷயங்கள்ல வந்து நம்ம கவனிச்சிருப்போம். அது சில பழக்கங்களும், குணங்களும் மாறவே மாறாது. ஒருவேள அத வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா? அதுவும் மாறி போயிருந்தா என்ன பண்ணுவோம்? அவங்கள நம்மளால முன்னாடி மாதிரி ஏத்துக்க முடியுமா? அன்பு காட்ட முடியுமா? நம்ம வந்து நினைப்போம். நம்ம பார்த்த ஆளா நம்ம பார்த்த ஆள், நம்ம பழகுன ஆள் இவங்க கிடையவே கிடையாது. அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரும். அந்த ஏமாற்றம் நம்மளுடைய அன்ப காணாம போய் செஞ்சுரும். அந்த ஏமாற்றம் என்ன பண்ணிரும், அவங்கள விட்டு விலக சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா, அதையும் மீறி, அந்த ஏமாற்றத்தையும் மீறி, நம்மளால அன்பு காட்ட முடிஞ்சா, அந்த அன்பு அந்த மாறிப்போன அந்த மனச தொடுமா? இப்படி இந்த ஐடென்டிட்டீஸ் எல்லாத்தையும் கடந்த ஒரு அன்ப நம்மளால இன்னொருத்தருக்கு குடுக்க முடியுமா? நான் இவங்க கூட தான் பழகுவேன், பேசுவேன். இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும், பிடிக்காது. இல்ல இவங்க இப்படின்னு தெரிஞ்சா நான் அன்பு காட்ட மாட்டேன். அப்படின்னா, அதுல தன்னலம் இருக்கா? இல்ல அன்பு இருக்கா? அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து அவனுக்கு அன்பு மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னா, அது அது எப்படி இருக்கு? ஒருவேளை இதுக்கு பழகுறது தான் காதலா? ஒருத்தர நம்ம காதலிக்கும் பொழுது, அவங்க அவங்கள நம்ம வந்து ஒரு விதமா புரிஞ்சிருப்போம். அவங்களோட நெருக்கமா போக, போக அவங்க வேற ஒரு ஆளா நமக்கு தெரிவாங்க. முன்னாடி இருந்தத விட இவங்க வேறயா நம்ம பார்த்தது ஒண்ணு, பழகுறப்ப தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணா இருக்கே! அப்படின்னு புரிஞ்சும், நம்ம மனசு வந்து விட்டு குடுக்காம, அந்த ஆள அந்த 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 நபரோட நம்மள இணக்கமா இருக்க வைக்க முயற்சிகள் எடுக்கும்.
இது வந்து காதல்ல நடக்கிற ஒரு விஷயம், அசாத்தியமான ஒரு விஷயம். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து நம்மள பத்தி யோசிக்காம, அவங்கள நம்ம அவங்களுக்கு நம்ம அன்பு காட்டணும்னே அப்படி அது ஒரு ஈர்ப்பு, அதுல ஒரு அழகு இருக்கு. இது நம்ம ஒருத்தர்கிட்ட பண்ண முடிஞ்சா, இதுவே நாம ஏன் எல்லார்கிட்டயும் பண்ண முடியாது? எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும், ஒருத்தர நம்மளால அப்படி ஏத்துக்க முடியுதுன்னா, எல்லாரையும் நம்மளால அப்படி ஏத்துக்க முடியும்ல. ஒருவேளை இதுக்கு பழகுறது தான் காதலா? இது ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மளால இருக்க முடியும்னு புரிஞ்சுட்டா, அப்புறம் எல்லார்கிட்டயும் அப்படி அன்பா இருக்க முடியுங்கிறதுக்காக தான், ஆ காதல வந்து இவ்வளவு அழகா இன்னி வரையும் பேசிட்டு இருக்காங்களா? எப்படி அன்பு காட்டணும்னு சொல்லிக் குடுக்கறதுக்காக, நமக்குள்ள நடக்கிற விஷயம் தான் இந்த காதலா? இப்படி எனக்கு இதுல ஒரு முரண்பாடும் இருக்கு. நம்ம நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு 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 பெர்சனாலிட்டி கூட நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறது வந்து, சாதாரணமா நம்ம அப்படி எல்லார்கிட்டயும் நினைக்க மாட்டோம். குறிப்பிட்ட ஒருத்தர் மேல தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வந்து பலவீனம் அடையவே இல்ல. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அதுக்கு ரீசனே இருக்காது. அந்த ஒருத்தர்ட்ட மட்டும் தான் நம்மளால அப்படி இருக்க முடியும். ஆ அது மாரியே எப்படி எல்லாரையும் நம்ம நினைக்க முடியும்? ஒருவேளை இதுதான் அத சொல்லிக் குடுக்குதா? எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து நம்ம நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள பிடிக்குதுன்னு சொல்றப்ப, அவங்க மேல இருந்த ஈர்ப்பு காலப்போக்குல அது குறையவே இல்ல அப்படின்னா, அவங்கள நமக்கு புரிஞ்சு வந்ததுக்கு பேரு தான் அப்ப அது காதல்ன்னு புரிஞ்சுக்கிட்டா இப்போ ஒருத்தர புரிஞ்சு ஒரு காதல் நடக்குது அப்படின்னா, காலப்போக்குல அவங்க வேற ஒரு ஆளா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த புரிதலும் இதுவும் ஒத்துப்போகாம இருக்கிறப்ப, நம்ம புரிஞ்சுகிட்ட ஒரு ஆளும், இப்ப இருக்கிற ஆளும் வேற வேறயா இருக்கிறப்ப, இந்த காதல் போயிடாதா? என்னன்னே தெரியாம, எதுக்காக பிடிக்குதுன்னே தெரியாம வர்றது தானே இருக்க வைக்கும். எனக்கு தெரியலையே, ஏன் பிடிச்சிருக்குன்னு, ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே! அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஒரு காதல் எழும்புதுன்னா, அது நம்ம எப்பவுமே வந்து வெளியில வர்றதுக்கான வழி நமக்கு முதல்ல கிடையாது. தெரியவும் தெரியாது. அந்த ஈர்ப்பு குறையவே இல்ல அப்படின்னு நம்ம திரும்பி திரும்பி அங்கேயே தான் போகணும். அப்படி திரும்பி திரும்பி அங்கேயே போகும்போது, அந்த மனசு அந்த இன்னொரு மனச அது தொடுமா? தொடாதா? கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தொட்டுரும். அந்த மனசும் இளகும். இந்த மனசும் கரையும். அதுவும் அன்பு காட்ட ஆரம்பிக்கும். வந்து அழகா அப்படியே பரவும். இது ஒரு பரவக்கூடிய அழகான நோய். இத இத செய்ய கத்துக் குடுக்கறதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மனுஷனுக்கு காதல்னு ஒண்ணு நடக்குதுன்னு தோணுது. இது அப்படியே எல்லார்கிட்டயும் காட்ட முடிஞ்சுட்டா, எல்லார்கிட்டயும் என்ன வேணா பண்ணட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆளா வேணா இருக்கட்டும், அரகன்ட்டா இருக்கட்டும், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாவே இருக்கட்டும், அவனுக்கு அன்பே காட்டத் தெரியாது, அவனுக்கு அன்பாவே நடந்துக்க தெரியாதுன்னு ஒண்ணு இருந்தே கூட இருக்கட்டுமே. இப்படி ஒரு நீ என்ன பண்ணாலும் நான் அன்பு மட்டும் தான்டா குடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்துட்டா, அந்த கல்லு மனச இந்த அன்பு அசைச்சிராதா? நிச்சயமா முடியும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.